ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆவியான தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த முதல் ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாக அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை அளவில்லாமல் மூடும்படியாக ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்வீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷமரியாந்தரனவா ஷிபாலாதியாந்தரலபோதி மாரியாந்தரனவா ரிபாலாதியாந்தரலபோ ஷிமாரியாந்தரனவா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை படைக்கிறோம், எங்களை படைக்கிறோம், எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை உங்கள் சமூகத்தில் தருகிறோம், எங்களை ஜீவ பலியாக உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆவியான தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கம் உடையவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அவர் ஒருவரே மகிமைப்படுவாராக, அவர் ஒருவரே நம்முடைய ஆராதனையில் மகிமைப்படுவாராக. ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக உங்கள் சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபத்தில், அதிகாலை ஆராதனையில் எங்களை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு இருதயங்களையும் ஆவியானவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதிதாக்குகிறவரே உமக்கு நன்றி. எங்களை புதிதாக்குகிறவரே, பழைய மனுஷனை கலைந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்குகிற தேவன், புதிதாக்குகிற ஆவியானவர். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் அவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எங்களை புதிதாக்குங்க. புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் காணப்படணும்ப்பா. நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவி யானவரே, பலியாய் தந்தே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் எங்களை பலியாக உம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம். பரிசுத்தமானவர் ஆவியானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆமென். ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. ஆண்டவரத்தில் கேட்போமா, எங்களை புதிதாக்குங்க ஆண்டவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, ஒரு விஷயங்களை புதிதாக்கி வழி நடத்துங்க. புது படைப்பாய் மாற்றுமையா. எல்லாரும் முழு பலத்தோடு அவரை பார்த்து சொல்வோமா, உடைத்து விடும் ஒரு மாற்றும் என்னை, உடைத்து விடும் ஒரு மாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை
எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்வீராக. பலியாய் தந்தே என்னை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவர் நாமே. பலியாய் தந்தே புதிதாக்கும் பரிசுத்தரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. ஆண்டவரே, எங்களை புதிதாக்கும், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமா. அந்த பரிசுத்த தேவனிடத்துல எங்களை ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய், எங்களையே ஜீவ பலியாய் நாங்கள் தருகிறோம் அப்பா. உண்மையாய் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். பலியாய் தந்த ஆராதனையிலப்பா பரிசுத்தமானவரே, தேங்க்யூப்பா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆராதனையிலப்பா எங்களையே நாங்கள் ஜீவ பலியாய் நாங்கள் தருகிறோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்வீராகப்பா. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராகப்பா. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாவுகளும் எல்லா முழங்கால்களும் முடங்கிடும் அந்த நாமம் இயேசு என்ற நாமத்தை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அவையோடும் உண்மையோடும் ஒரு மனதோடு துதிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 2ஆம் மாதத்திலும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, அப்பா நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தை நான் கடந்து வந்திருக்கவே முடியாதப்பா. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே அப்பா உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா. உம்முடைய கிருபையால் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. நாங்கள் நிலை நிற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களை நீதிமானாய் ஆக்கினது உம்முடைய கிருபை அப்பா. எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த உம்முடைய கிருபையை நாங்கள் எண்ணி பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. என்னை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நித்தியத்தில் சேர்த்தது கிருபை 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 நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாட போறோம். அந்த கிருபையால நிலை நிற்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையால நாங்கள் நிலை நிற்கிறோம்.
நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். நல்ல உற்சாகமா கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. ஆமாப்பா, எல்லாம் கிருபையே. கிருபை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்த கிருபை, அந்த கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் தகுதியில்லாத எனக்கு கிருபை தந்தீரே, நித்தியத்தில் சேர்ப்பேன் என்று சொன்னீரே. கிருபை 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 கிருபை. நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்ல முடியுமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். பாவங்களை கிருபையால் நிலை நிற்கின்றோம், எல்லாமும் கிருபையே. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. என் கட்டுகளை நீக்கினாரே, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை இயேசுவே, எல்லாமும் கிருபையே. வல்லமை அளித்தது, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. எனக்கு வல்லமை அளித்ததே, வரங்களை கொடுத்து நடத்தினரே. கிருபை 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 சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி உற்சாகமா கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாள் அனுகூலமான துணை செய்தீரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்தி நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி நன்றி நன்றி ஐயா. இயேசுவே, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன்.
குறைவின்றி காத்து வழி நடத்தின தேவனே உமக்கு நன்றி. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. அனுகூலமான துணையுமானீரே. நல்ல கைகளை தட்டி நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியே. சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிகள் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயம். என்னை நடத்த ஒருவர் உண்டே, சார்பில் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் உண்டு. சொல்கிற இனி எனக்கு பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமில்லை பயமில்லை பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. கைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இந்த வருஷத்துல என்ன நேர்வழியாய் நடத்தி அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மறுபடியுமாய் சொல்லுவோமா? பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நேர்வழி எங்களை நேர்வழியாய் நடக்க செய்கிற தேவன் நிச்சயமாய் நடத்துவீர் என்ற உண்மையோடு நேர்வழியாய் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போற தயவிற்காக உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி பயமில்லை பயமில்லை பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயம். எல்லோரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஹல்லேலூயா. பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் அவர் என் துருகமாய் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? மறுபடியுமாய் சொல்லுவோமா? என்னை நடத்திடும் இந்த வருடத்துல என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. நம்பிடும் நான் நம்புகிற தேவன் அவர். அடக்கமே எனக்கு இல்லை. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை 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 பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. தாமதம் மட்டும் நம்முடைய பதிலாகவில்லை. ஆக விட மாட்டார். என் தேவன் நீர் வழியாய் என்னை நடத்தி செல்கிற தேவன் இந்த வருடத்திலும் அதே போல் நடத்துவார். நேர் வழியாய்
நடத்துவார் என்று சொல்கிறீர்கள். பயமில்லைன்னு சொல்ல முடியுமா? பயமில்லை, பயமில்லை, பயம். சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். எனக்காக யுத்தம் செய்ய உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம். மறுபடியும் சொல்லுவான், முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ எதையும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அவர் புதிய ஆரம்பத்தை எனக்காக தருபவர், என்னை வேரூன்றி நிற்க செய்கிற தேவன். மேலானதை நீ சுதந்தரிக்க என்னை வேரூன்ற செய்பவர். பயமில்லை, 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 பயமில்லை. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை. உண்மையாய் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? யுத்தம் செய்வார். இந்த வருடத்துல பயமில்லை, பயமில்லை. எப்படி நடக்க போனோ தெரியாமல் திகைத்த நாட்கள் உண்டு. இனி எனக்கு பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவன் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இயேசுவே. பயமில்லை, பயமில்லை. நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் போது உண்மையாவே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை, 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 பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேரால சொல்ல முடியும், எனக்கு இனி பயம் இல்லப்பா, என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை பார்வோனில் வந்தாலும், எத்தனை அமெரிக்கில் வந்தாலும், என் தேவன் எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு எனக்காக நீர் வழியை எனக்காக உண்டு பண்ணி தலை குனிந்த இடத்துல என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்கள் மாத்திரம் நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், அவருடைய சமூகத்தை முன்பதாக சென்று ஓ எனக்காக கோணலானவைகளை சுவையாக்குகிற தேவன். Thank you Jesus. ஆண்டவரே, நீ நடத்துகிற தேவன் நீரப்பா. நீர் இருக்க எனக்கு என்ன கவலை ராஜா. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ ராஜா, இனி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு எல்லாம் ராஜா. நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்பா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனே நீர் தான் எல்லாம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையை நான் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. என் தேவை நீரப்பா, என் தந்தை நீர், என் தகப்பன் நீரப்பா, என் தாய் நீர் ராஜா. என்னை தோள்ல சுமந்து கொண்டு போகிற தகப்பன் நீரப்பா. என்னை ஆற்றி தேற்றுகிற அரவணைக்கிற என் தாயாகிய கர்த்தாவே நீரப்பா. எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வந்தீரே என் தேவனே. நீர்தான் எல்லாம் அப்பா. நீர் எங்கள் கரத்தை பிடித்திரப்பா. அன்று பிடித்த கரத்தை நீர் இன்றும் விடவில்லையே ராஜா. நாங்கள் உம்மை விட்டு எவ்வளவோ தூரம் சென்ற நாட்கள் உண்டப்பா. இந்த வருடம் ஆரம்பத்தில் கூட அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி நீரப்பா. நாங்களும் கூட வாக்கு பண்ணோம் அப்பா. உங்களிடத்துல வாக்கு பண்ணோம். ஆனால் இந்த மாதத்தில், கடந்த மாதத்தில் எங்களால் நிறைவேற்றி முடிக்க முடியாத நாட்கள், சூழ்நிலைகள் உண்டப்பா.
இருதயத்தில் அப்படியே கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே எனக்கு இந்த மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரியேனப்பா, உம்முடைய அன்பை விட்டு நான் பிரியேனப்பா. நீர் கரத்தை பிடித்தவரப்பா, நீர் எங்களை நடத்த போதுமானவரப்பா. இனி நான் சாக்கு போக்கு சொல்லாம, என் வாழ்க்கையில எந்த எக்ஸ்கியூசஸ் இல்லாமப்பா உமக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நான் உமக்கு கொடுக்க உதவி செய்வீராகப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே ராஜா. எத்தனை நாள் தான் நான் சாக்கு போக்கு சொல்லி என் வாழ்க்கையை ஓட்ட போகிறேன். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வெளிப்பட நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளே பலவீனமானமா இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? ஒரு கான்செக்ரேஷன் தேவை, ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அப்பா என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இனி என்னால் ஒன்றும் முடியாதப்பா. அப்பா நீர் எங்களை ஆட்கொண்டு நீர் வழி நடத்துவீராகப்பா. இந்த புதிய மாதத்திலும் அப்பா நாங்கள் பழையவைகளை சொல்லியே நாங்கள் அப்பா நாட்களை கடத்துவதை விட அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா அமர்ந்திருந்து நீ செய்கிற யுத்தத்தை நாங்கள் காண்போம் ராஜா. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேச நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேச நீ. கைகளை உயர்த்தி சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் எப்படியாவது செய்யணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே அப்பா, உம்முடைய ஏக்கம் தான் எனக்கு எல்லாம் சொல்லுகிற மாத்திரம். நீங்கதான் உம்முடைய ஏக்கம் தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, எப்படியாவது உம்முடைய சித்தம் செய்யணுமே. செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீரே புகலிடம், எனது மறைவிடம். நீரே புகலிடம், எனது மறைவிடம். எத்தனை வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் செய்து முடிக்கணுமே. சித்தம் எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. எத்தனை சொல்ல முடியாப்பா. என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா, எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேனப்பா. அதனால வந்த விளைவுகளை நான் கண்டேன் ராஜா. இனி என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் போல வணைங்கப்பா. இந்த மாதத்தில் உம்முடைய சித்தம் போல எங்களை வணைவீராக ராஜா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உண்மையா அர்ப்பணிங்க பார்க்கலாம்ப்பா. உம்முடைய சித்தம் போல என்னை வணைவீராக ராஜா. உம்முடைய சித்தம் போல என்னை வணைவீராகப்பா. பலிபீடத்திற்கு வரோம் அப்பா, எங்களே ஜீவ பலியா நாங்கள் தரோம் அப்பா.
எங்கள் பழியை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் வணைவீராக ராஜா. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க எங்கிருந்து வந்தோன்றதை மறந்துடக்கூடாது. கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் வாக்கு பண்ணினார். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். எகிப்தின் நிந்தை, அந்த அவமானம், அந்த அடிமைத்தனம் எல்லாத்திலிருந்தும் வெளியே வந்தார்கள். அவர் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க அந்த வழியாய் நம்மளை நடத்தி செல்லும் போது எல்லா பழையவைகளும் எல்லாவற்றையும் விட்டு விலகி வர எனக்கு இருதயத்தை தருவீராக ராஜா. எனக்கு பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா அப்பா. நாங்கள் பாவம் செய்தால் எங்களை உணர்த்தி அருளும் ராஜா. நாங்கள் அதே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் எங்களை விடுதலையாக்குவீராக ராஜா. எங்களை விடுதலையாக்குவீராக ராஜா. எங்களை விடுதலையாக்குவீராக இயேசு நாமத்தினால் எங்களை விடுதலையாக்குவீராக. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. ஏன்னா ஒருவன் புதிய சிருஷ்டியானால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் புதிய சிருஷ்டி ஆவான். பழையவைகள் எல்லாம் முடிந்தன. அப்போ வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அதை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அப்பா, உமக்குள்ளாக இருக்க எங்களை உதவி செய்வீராக ராஜா. எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், இயேசு போதும் எனக்கு. ஆமாப்பா, இந்த வாழ்க்கையில நீர் ஒருவர் மாத்திரம் போதும் என்று சொல்கிற மாத்திரம். நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை. அவர் தவிர யாருங்க நம்மளை இந்த வழியா நடத்தி செல்ல முடியும்? ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை. அப்படியே இரு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஆமாப்பா, எனக்கு நீங்க மாத்திரம் போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு நான் என்ன தருவேனப்பா? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு ஈடு நான் என்னையே தருகிறேன் சொல்லுங்கள பார்க்கலாம். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், என்னையே தருகிறேன் ராஜா. இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன். ஆமாப்பா, என்னையே தருகிறேன், என்ன தருவேன். அந்த எவ்வளோ பெரிய அன்பு! எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் இதற்கு ஈடாக இந்த பாவியின் மீது நீ வைத்த அன்பு ஏனப்பா?
மகிமை அல்ல ராஜா. என் ஓட்டத்தில் நீர் என் கூட இருக்கிறீங்க ராஜா. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எனக்கு முன்பதாக செல்லுகிற அந்த தயாபரரை நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லா கைகளை தட்டுமா. முழு பலத்தோடு நல்லா கைகளை தட்டி இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஆச்சரியமாய் நடத்த போற அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஆச்சரியமாய் நடத்த போற உடைய பேரன்பிற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்கு நாங்கள் வேணும் தகுதி இல்லை ராஜா. அதை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள ராஜா. அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக அப்பா. உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக ராஜா. உணர்வின் பிரபுவே எங்களை உணர்த்தி அருளும் ராஜா. உணர்த்தி வழி நடத்துவீராக ராஜா. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஆச்சரியமாய் வழி நடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் கேர்சல் பைபிள் டியூஷன் ஒவ்வொரு ஏரியாவில் நடைபெறுகிறது. நீங்கள் விசுவாசிகள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயவாய் பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வையுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு ஆண்கள் கூடுகை நடைபெறும். இந்த வாரம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் கர்த்தருடைய ஆராதனையோடு கர்த்தருடைய பந்தி நடைபெறும். கல்லறை தோட்டத்திற்கென்று இடம் வாங்குவதற்கு அநேகர் வாக்கு பண்ணினீர்கள், அநேகர் கொடுத்துள்ளீர்கள். வாக்கு பண்ணின தொகையை நீங்கள் தயவாய் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சபைக்கு சொந்த இடம் வாங்குவதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை போவதற்காகவும் போதர் குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய பலவீனங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் இன்னும் சபையில் அநேகர் பலவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அதிகாலை 5:30 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஜெபம் நடைபெறுகிறது கூகுள் மேப்பில். அதே போல் கான்ஃபரன்ஸ் கால் 11:30க்கு நடைபெறுகிறது. அதே போல் சாயங்காலமும் ப்ரேயர் நடைபெறுகிறது. ஒரு சில பெண்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் ஜெபம் நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தில் ஜெபம் இருந்தால் ஜெயமாக மாறும். தானியேல் ஜெபிப்பது 3 வேளை ஜெபித்தது போல சிங்க கபியில் இருந்தாலும் உங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீங்கள் அதே போல் ஏதாவது ஒரு ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய நன்றி காணிக்கைகளை தேவ சமூகத்திலே படைப்போம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நமக்கு ஒரு சிலர் இடத்துல மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க, நமக்கு கீபோர்ட் கிளாஸ் மீண்டுமாக எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. பாஸ்டம்மா இருக்கிற வரைக்கும் பாஸ்டம்மா நடத்தி கொண்டிருந்தாங்க. பாஸ்டம்மா ஊருக்கு போனதிலிருந்து அதை நடத்துவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது.
அலெக்ஸ் வந்தாலும் எல்லா வாரங்களிலும் அலெக்ஸால் வர முடியவில்லை. அதனால் இப்பொழுது என்ன யோசிச்சிருக்கிறோன்னா, எல்லாரும் வரும்பொழுது டைமும் நமக்கு பத்த மாட்டேங்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் வந்தால் போதும் என்பதை யோசித்திருக்கிறோம். இந்த வாரம் அல்ல, அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு கீபோர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டும், அந்த உங்கள் பிள்ளைங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதை அனுப்பி கொடுங்கள். நமக்கு டைட்டஸ் அந்த கிளாஸை எடுப்பான். எப்போ நடக்குதுன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் 4 to 5 1 hour நமக்கு அந்த கீபோர்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைட்டஸும் ஃப்ரீ இல்லை, கொஞ்சம் டைட்டான ஷெடியூல் தான். ஆனாலும் நான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தேவைப்படுகிறவர்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி கொடுங்கள். ஒரு மாற்றம், நம்ம ஃபீஸை கொஞ்சம் கூட்டி வைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்தாலும் ஃபோக்கஸ்டை சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காக ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் என்று நம்ம ஃபீஸ் வைத்திருக்கிறோம். கட்டாயம் அல்ல, உங்களுக்கு தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். ஃபீஸ் கொடுக்க முடியாததுனால் நீங்கள் யாரும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, கிளாஸ் கட் பண்ண வேண்டாம். உங்களுக்கே தெரியும், நம்ம கட்டாயமாக ஒரு நாள் ஃபீஸ் கேட்டதில்லை. கொடுக்குறவர்கள் நீங்கள் அதை 500 ரூபாய் மாதந்தோறும் அதை கொடுக்கும்படியாக கேட்குறேன். நீங்கள் 500 ரூபாயான்னு கேட்காதீங்க. வெளியிடங்களில் விசாரித்த பேரண்ட்ஸுக்கு தெரியும், ஒரு நாள் கிளாஸுக்கு வெளியே 500 ரூபாய் ஃபீஸ். வெளியே ஒரு நாள் கிளாஸுக்கு மினிமம், அதை விட அதிகமாக வாங்குகிற இடங்களும் இருக்கிறது. நான் மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 முதல் 5 மணி வரை, அடுத்த வாரத்திலிருந்து, இந்த ஃபஸ்ட்டு சண்டே மட்டும் இல்லை, 2வது வாரத்திலிருந்து மாலையிலே நமக்கு அந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் மனதிலே கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கொடுங்கள். நீங்கள் யார் யாருக்கு தேவை என்பதை டைட்டஸ் இடத்துல நீங்கள் சொல்லி போனீங்கன்னா, ஒரு 5 பிள்ளைங்க வந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கிறோம். மினிமம் ஒரு 3லேருந்து 5 பேராவது இருந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கிறோம். நீங்கள் தேவைப்படுகிறவர்கள் ஆராதனை முடிவில் டைட்டஸ் இடத்துல உங்கள் பெயர்களை கொடுத்து செல்லும்படியாக கேட்கிறேன். அதே போல் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே ஒவ்வொரு கூடுகை இருக்கிறது. அந்தந்த கூடுகையில் உள்ளவர்கள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆர்டரில் நடைபெறும். 2வது வாரத்தில் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், டீம் லீடர்ஸ், பைபிள் டியூஷன் டீச்சர்ஸுக்கான கூடுகை நடைபெறும். 3வது வாரம் மாலையிலே உமன்ஸ் ஃபெல்லோஷிப், எல்லா பெண்களுக்கான கூடுகை நடைபெறும். 4வது வாரம் மாலையிலே நமக்கு ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பாக, ஒரு ஆராதனை மாலையாக அது நமக்கு இருக்கும். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்படுகிறவர்கள் டிவியையும் நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாய் உங்களை தயவாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மீண்டுமாக ஒரு முறை சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இன்னும் ஒரே ஒரு முறை சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலே இந்த முதல் நாள் நமக்கு ஞாயிறு ஆராதனையாக இருப்பதினால் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்காக தேவன் தருகிற வார்த்தை தியானிப்பதற்காகவும் நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தவும் இந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போகிற தேவன், நமக்கு முன் செல்லுகிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறோம். அவர் அதிசயங்களை செய்வதனால் அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம், அற்புதங்களை செய்வதனால் அற்புதமானவர் என்று சொல்லுகிறோம், சமாதானத்தை தருவதனால் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறோம். இப்படி தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது, பல பெயர்கள் இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்க நாம் விரும்ப வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்க போகிறார். அல்லேலூயா. The God who goes before you.
கோஸ் ஆஃப்டர் யூ. ரெண்டுமே நம்முடைய தேவன் இருக்க போகிறார். நமக்கு முன்பாக செல்லுகிற தேவனாகவும் இருப்பார், தேவைப்படுகிற நேரங்களில் நமக்கு பின்பாக செல்லுகிற தேவனாகவும் இருப்பார். நான் வாசிக்கும் போது அந்த காரியங்களை உள்ளவங்களுக்கு விளக்கி காட்டுவேன். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு முன் செல்லுகிற தேவனாக நம்மை வழி நடத்த போதுமானவராக இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வேகமாக நாம் இந்த காரியங்களை தியானித்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள வசனங்களை தான் நான் தியானிக்க இருக்கிறோம். வேகமாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 31:1-8 வரை உள்ள வசனங்கள். அது முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி. அதாவது இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் என்று சொன்னால் மோசேயினுடைய வார்த்தைகள். மோசே யார் என்றால் 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக எகிப்திலிருந்து வழி நடத்தி வரக்கூடிய ஒரு தலைவன், அவங்களுடைய லீடர். 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக மோசே இருக்கிறார். இப்பொழுது they are about to enter the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக செல்ல போகிற நேரம், இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ என்ன பண்ண போறது இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக பிரவேசிப்பது இல்லை என்று மோசேக்கு சொல்லுகிறார். அதைத்தான் நாம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். இன்று நான் 120 வயதுள்ளவன், இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். அப்போ மோசே சொல்லுகிறார் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, இதுவரை நான் உங்களோடு கூட இருந்தேன், ஆனால் இனிமேல் நான் இருக்க போவதில்லை, நான் உங்களோடு கூட இருக்க போவதில்லை. ஏனென்றால் ஒன்று சொல்கிறாரு, அவருடைய ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ். எனக்கு வயதாகிவிட்டது, 120 வயதாகிவிட்டது, இதற்கப்புறம் நான் உங்களோடு கூட இருக்க போவதில்லை. ஒன்று, அதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2வது, ஆண்டவரே எனக்கு சொல்லிவிட்டார், நான் என்ன பண்ண போறதில்லைன்னா அந்த கானான் தேசத்துக்குள் நான் பிரவேசிக்க போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதுக்கு காரணங்கள் எல்லாம் நாம் தியானித்தோம் என்று சொன்னால் பெரிய கதை. மேரிபாவின் தண்ணீர்களை அவர் அடித்ததினால் தேவன் தந்த தண்டனை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் தேவன் தந்த பனிஷ்மெண்ட். அப்போ மோசே அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் போக போவதில்லை, என்னுடைய வயதும் 120 ஆகிவிட்டது, நான் உங்களை விட்டு செல்ல போகிற நேரம் வந்து விட்டது, இப்பொழுது உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், த லாஸ்ட் ஸ்பீச். கடைசியாக மோசே ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ் தான் என்னது அப்படின்னா, உபாகமம் 31ஆவது அதிகாரம் 1-இருந்து அந்த அந்த அதிகாரம் முழுவதும் கடைசியாக மோசே ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை. அப்படி கடைசியாக மோசே சொல்லும் பொழுதுதான் இந்த 8வது வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர். இதுவரைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முன்பதாக நின்று வழி நடத்தியது யார் என்று சொன்னால் மோசே. மோசே முன்பதாக இருந்தார். முன்பதாக இருந்து எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடத்தினார். மோசே செல்லுகிற பாதையில் எல்லா ஜனங்களும் நடந்து வந்தார்கள். மோசே இடதுபுறம் போனால் எல்லா ஜனங்களும் எங்கே போவாங்க? இடதுபுறம் போவார்கள். மோசே வலதுபுறம் போனால் எல்லா ஜனங்களும் வலதுபுறம் போவார்கள். மோசே செங்கடலை பிளந்தால் உள்ளே செல்வார்கள். மோசே இருக்க சொன்னால் இருப்பார்கள். இப்படி எல்லாவற்றிற்கும் மோசையை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே தான் அவர்களுக்கு ஆதாரம். மோசே யாரை பார்த்து வந்தார் என்றால் தேவனை பார்த்து வந்தார், அது வேறு கதை. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் யாரை தான் பார்த்தார்கள்? மோசையை தான் பார்த்தார்கள். இப்போ மோசே சொல்லுகிறார், நான் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது, அதனால் ஜனங்கள் எல்லாரும் இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மை 40 ஆண்டுகள் வழி நடத்தி வந்த நம்முடைய தலைவன் நமக்கு இப்பொழுது இல்லை, நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற பயத்தோடும் கலக்கத்தோடும் திகைப்போடும் எல்லா ஜனங்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் தேவன் சொல்லுகிறார், மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்க போவது இல்லை. உண்மைதான். ஆனால் நான் இல்லாமல் போகிற இடத்தில் என்னை விட மேலானவராக 8வது வசனம் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. இப்போ இந்த கண்ணோட்டத்தில் அந்த வசனத்தை பார்த்தோம்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மற்றவர்களை போல மோசே, நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன், நான் உயிரோடு இருக்கிற வரை நான் தான் தலைவன் என்று இருக்கவில்லை.
மோசேயின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், தேவன் தனக்கு குறித்த நாட்கள் முடியும் பொழுது தனக்கு அடுத்த ஒரு தலைவனை உருவாக்குகிறார். அடுத்தபடியாக யோசுவாவை அவர் உருவாக்குகிறார். மோசே இருக்கும் பொழுதே ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவை பின்பற்றக்கூடிய வகையில் யோசுவாவை உருவாக்கிவிட்டு யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இதுவரை நீ என்னை பார்த்து எனக்கு பின்பதாக நடந்து வந்தாய், ஆனால் இனிமேல் நான் இல்லை, நீ யாருக்கு பின்பதாக செல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லுகிறார், நீ கர்த்தரை பின்பற்றிப்போ. இந்த காலை நேரத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, இந்த 2026 ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு மாதம் கடந்து விட்டது, இன்னும் 11 மாதங்கள் நாம் ஓட இருக்கிறது. ஆண்டவர் இந்த முதல் தேதியில் நம்ம ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நீ யாரை உனக்கு முன்பதாக வைத்து போக வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறார். அவர் நடத்துகிற பாதையில் கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். நான் பயப்பட தேவையில்லை, நான் கலங்க தேவையில்லை, நான் திகைக்க தேவையில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பதாக செல்லுகிறீர். இந்த மாதம் முழுவதும் மீதி இருக்கிற 11 மாதங்களோ நீர் என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். அதனால் நான் தைரியத்தோடு முன்னோக்கி செல்லுவேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்லுகிற தேவனாக இருக்கிறார். வேகமாக 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவன் தருகிற 3 வாக்குத்தத்தங்கள். இந்த உபாகமம் 31:1-8 வரை வாசிக்கும் பொழுது தேவன் தருகிற 3 வாக்குத்தத்தங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்கும், தினந்தோறும் அதிகாலை ஜெபத்திலும், தினந்தோறும் 11:30 ஜெபத்திலும், மாலை ஜெபத்திலும், உங்கள் குடும்ப ஜெபத்திலும் இந்த வசனங்களெல்லாம் வைத்து ஜெபியுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதோ இல்லையோ, தினந்தோறும் அதிகாலை ஜெபத்துக்கு நான் போக தினந்தோறும் இந்த வாரம் தியானிக்கிறது, அந்த 7 நாட்களும் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் முடிந்தவரை ஏதாவது ஒரு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு நீங்களும் ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். 3 வாக்கு தத்தங்கள் தேவன் நமக்கு தருகிறார். இந்த 31:1-8 வரை முதல் வாக்கு தத்தம் நான் சொன்னது போல கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்லுகிறவர். முதல் வாக்கு தத்தம், முதலாவது தேவன் நமக்கு தருகிற வார்த்தை. 3 காரியங்கள் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். எப்படி செல்லுகிறார்? முன்பதாக செல்வதனுடைய அவசியம் என்ன? முன்பதாக செல்லும் பொழுது என்ன நடக்கும்? சற்று விவரித்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். நாம் என்ன காரியங்களை செய்தாலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு முன்பதாக தேவன் செல்லுகிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்? அவர் செல்லுவதனால் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேகமாக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். வாசியங்கள். முதலாவது, தேவன் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்ப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, சென்னையில் பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்படியே பார்த்தாலும் இன்றைக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, ஆடுகளை பின்பதாக இருந்து தான் மேய்த்து கொண்டு போகிறார்கள். அப்படிதானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நல்ல ஒரு சில இடங்களில் பார்த்தீர்கள்னு சொன்னால், கிராமங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அந்த தாவீதுடைய காலகட்டத்தில் பழைய நூற்றாண்டில் வாசிக்கும் பொழுது ஆடுகளை பின்பதாக இருந்து மேய்க்க மாட்டார்கள், மேய்ப்பன் முன்பதாக செல்வான். முதலாவது மேய்ப்பன் செல்வான். மேய்ப்பனுக்கு பின்பதாக ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மேய்ப்பனை பின்பற்றி எல்லா ஆடுகளும் வரும். மேய்ப்பன் கொடுக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லா ஆடுகளும் அந்த மேய்ப்பனை பின்பற்றி வரும். அதுதான் ஆடுகளை மேய்க்கக்கூடிய வழக்கம். நாளை விட அது மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறவர் என்றால், முன்பதாக சென்று என்ன செய்கிறாரா? தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் மேய்ப்பர், நாம் எல்லாரும் யாரு? அவருடைய ஆடுகள். அவர் மேய்ப்பன், நாம் எல்லாரும் ஆடுகள். நமக்கு முன்பதாக செல்லுகிற மேய்ப்பனாக நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு சரியாய் போதித்து நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எது? நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் குடும்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் எந்த வழியில் நடக்க வேண்டும்? நான் இந்த காரியத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? இப்படி எல்லாவற்றிற்கு ஒரே ஒரு பதில் தான், அவர் மேய்ப்பன். அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் உங்கள் மீது கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற, உங்களுக்கு ஆலோசனை தருகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிற சங்கீதம் 32:8 வாசிங்க, வேகமாக வருவார். சங்கீதம் 32:8
இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரிட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறீர். எப்படி முன் செல்லுகிறார்? முன் செல்லுகிற மேய்ப்பனாக, ஆடுகளை வழி நடத்துகிற மேய்ப்பனாக அவர் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. பொதுவாகவே நமக்கு மற்றவர்கள் நமக்கு வழி காட்டுவது அவ்வளோ எளிது அல்ல, நமக்கு அவ்வளோ பிடிக்கவும் செய்யாது. எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்க, பின்பதாக உங்கள் மனைவி இருந்து மேப்பில் வழி சொல்லுவது கண்டிப்பாக எங்கே தான் போய் முடியும் அப்படின்னா பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன்னா நாங்களும் காரில் போவோம் அப்போது ஏனென்றால் மற்றவர்கள் வழி சொல்லும் பொழுது நம்மால் கேட்டு போவதற்கு நமக்கு சற்று கடினம். நம்மளால் அதை ஈஸியாக என்ன பண்ண முடியாதுன்னா உள்வாங்கி செல்வது சற்று கடினமாக இருக்கும். நாம் விரும்புகிற இடத்தில் போவது எளிது. மூடனுடைய கால்கள் தான் என்ன பண்ணுமா, தனக்கு இஷ்டமான இடத்துக்கு என்ன பண்ணுமா, போகுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வரமாட்டேங்குதே. ஹல்லேலூயா. மூடனுடைய கால்கள், ஃபூலிஷ் மேன் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது, மூடனுடைய கால்கள் என்ன பண்ணுமா, தனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகும், தனக்கு இஷ்டமானதை செய்யும். ஆனால் ஞானம் உள்ள கால்கள், ஞானவான் என்ன பண்ணுவான்னா தேவன் போதித்து நடத்துகிற பாதையில் நடக்கக்கூடியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஆண்டவரத்தை சொல்லுவோம், ஆண்டவரே மூடனை போல எனக்கு இஷ்டமான இடத்தில் நான் போகக்கூடாது. இந்த பிப்ரவரி மாதத்தில் தனக்கு இஷ்டமான காரியங்கள்லாம் செய்வது அல்ல, அப்படிப்பட்டவர்களாக இருப்பது அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் தேவன், நாம் பிள்ளைகள், அவர் மேய்ப்பர், நாம் ஆடுகள். அவர் நடத்துகிற பாதையில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நீ எந்த வழியில் நடக்கணும் நான் உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்களை யாருமே பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல 2026 ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை யாருமே பார்க்கல நீங்க நினைக்கிறீங்க, உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற முன் செல்லுகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. அவர் நம் மீது கண் வைத்து, நம்முடைய குடும்பத்தின் மீது கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற, நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால நீங்க தைரியத்தோடு இருக்கலாம். அவர் நமக்கு முன் செல்லுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். தேவன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நமக்கு ஆசீர்வாதம். முன்பதாக செல்லும் பொழுது ஒரு மேய்ப்பன் வழி நடத்துகிறார் என்றால் எதற்கு முன்பதாக போகிறார்? பாதையில் செல்லுகிறார். ஒரு பாதையில் ஆடுகளை வழி நடத்தி கொண்டு போகிறார். போகிற பாதையில் ஒரு சில என்ன இருக்கலாம் அப்படின்னா தடைகள் இருக்கலாம், ஒரு சில முள்கள் இருக்கலாம், ஒரு சில பெரிய தடைகள் எது வேணுமா இருக்கலாம், ஒருவேளை தண்ணீர்கள் இருக்கலாம். இந்த மாதிரி தடைகள்லாம் வரும்பொழுது மேய்ப்பன் எதற்காக முன் செல்கிறார் என்றால் தடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்னா ஆடுகள் வருவதற்காக தடைகள் எல்லாவற்றையும் மாற்றிப்படுவார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் என்ன பண்ணுவேன், செவ்வையாக்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ஏசாயா 45:2 வேகமாக ஒரு வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. வேகமாக ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். எதற்காக முன் செல்லுகிறார்? உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தேவனாக இருப்பார். நடத்துகிறவர் மாத்திரமல்ல, முன்பதாக செல்லும் பொழுது வழியில் வரக்கூடிய எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாய் மாற்றுவதற்காக நமக்கு முன்பதாக அவர் செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அடுத்து வாசிக்குமா சொல்லுகிற 4ஆம் வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. போதும் நமக்கு முழு வசனமும் தெரியும். இந்த 2 காரியங்களை பாருங்க. எதுக்கு முன்பதாக செல்லுகிறாரா? முன்பதாக போகும் பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் எல்லாருடைய வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல முடியாமல் தடையாக இருக்கிறது. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு கோரேசை பார்த்து சொன்ன அதே தேவன்
அதே தேவன் இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன் செல்லுகிற தேவன். நான் முன் செல்லும் போது என்ன நடக்கும்? நீ திறக்க முடியாத வெண்கல கதவுகளை தேவன் திறப்பார். நீ திறக்க முடியாத இரும்பு தாழ்பால்களை தேவன் முறிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலையும் திறக்க முடியாத வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள், அதாவது நாம் முன்னோக்கி செல்ல முடியாத தடைகள், அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஒருவேளை பலவீனங்கள், நீங்க முன்னோக்கி செல்ல முடியாமல் இரும்பு தாழ்பாலாக இருக்கிறதா? இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு முன்னோக்கி செல்லுகிற தேவன் நீர், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய இரும்பு தாழ்பால்களை இந்த மாதத்தில் நீர் முறித்து போடுவீராக என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபிங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம், 45 2வது வசனம். I will go before you and level the mountains. தமிழில் சொல்லும் பொழுது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் I will go before you and level the mountains. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு முன்பதாக செல்லுவேன். என்ன பண்ணுவேன்னா, உனக்கு முன்பதாக இருக்கிற மலைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா தவிடுபடியாக்கி நீ நடந்து போகிற பாதையாக உனக்கு மாற்றுவேன். அதுதான் லெவல் த மவுண்டன்ஸ். இந்த மாதத்தில் உங்க மனதில் எந்த காரியங்கள் மலை போல உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, எப்பொழுது உங்க இருதயத்தில் மலை போல இருக்கக்கூடிய எண்ணங்கள், கவலைகள், இந்த மாதத்தில் மட்டுமல்ல பல நாட்களாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது அதிகமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அவங்க இருதயம் கலங்கும் போதெல்லாம், இரவு தூங்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் முழிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியம், ஆண்டவரே இந்த காரியம் எப்படி நடக்க போகிறது, இந்த காரியத்தை நீ எப்படி செய்ய போகிறீர் என்று நீங்கள் வைத்திருக்கிற மலை போன்ற எந்த காரியமாக இருந்தாலோ I will go before you and level the mountains. ஆண்டவர் நமக்கு முன்பதாக போய் எல்லா மலைகளையும் நாம் நடக்கிற பாதைகளாக இந்த மாதத்தில் மாற்றி தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்க அவரால் முடியும். இதுதான் தேவன் நமக்கு முன்பதாக போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய சபைக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எனக்கு முன்பதாக சென்று நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி, ஆண்டவரே கோணலானவங்களை செவ்வையாக்கி இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து எங்களை நேர்வழியாய் நடத்துமாப்பா, நேர்வழியாய் எங்களை நடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க. வேகமாக செல்லுகிற நேரமில்லை. அவர் நமக்கு முன்பதாக போகும் பொழுது, ஒரு மேய்ப்பன் முன்பதாக செல்லும் பொழுது வழி நடத்துகிறார், தடைகளை மாற்றுகிறார். அதே நேரத்தில் அந்த ஆடுகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் என்ன பண்ணுவார்னா முன்பதாக போய் சந்திப்பார். அந்த ஆடுகள் இப்பொழுது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம், இல்லை அந்த ஆடுகளுக்கு இப்பொழுது தண்ணீர் தேவை, அல்லது அந்த ஆடுகளுக்கு இப்பொழுது உணவு தேவை என்றால் முன்பதாக செல்லுகிற மேய்ப்பன் எதற்கு நேராக நடத்துவார் என்று சொன்னால், அந்த ஆடுகளுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவையை சந்திப்பதற்காக அதற்கு ஏற்ற வழிகளை நடத்துவார். எப்படி நான் சொல்லுகிறேன், மாலை ஆகிறது, 6 மணி ஆகிறது என்றால் மேய்ப்பன் மீண்டுமாக காட்டுக்குள் செல்ல மாட்டார். ஈவினிங் ஆன உடனே மேய்ப்பன் எதற்கு நேராக நடத்துவார்னா, இப்பொழுது எல்லா ஆடுகளும் எங்கே போகணும், அது தங்குகிற இடத்திற்கு போக வேண்டும், அங்கே போய் இருந்தால்தான் பாதுகாப்பு, அதற்கு நேராக நடத்துவார். காலை ஆகிறது, எங்கே நடத்துவார், இப்பொழுது பசுமையான புல் எங்கே இருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எங்கே இருக்கிறது, அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது. சங்கீதம் 23:2 என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அதுதான் என்னதுன்னா, நமக்கு என்ன தேவையோ தேவைகளை முன்பதாக சென்று சந்திக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவை என்ன என்று நாம் நினைப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவ்வளோதான் விசுவாசிக்கல, மற்றவங்களும் விசுவாசிக்கலை. நாளைக்கு ஆட்டை எங்கே கூட்டிகிட்டு போய் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், எங்கே புல் மேய வைக்கணுங்கிறத அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா முந்தின நாள் இரவே யோசித்து கொள்வான். யோசித்து கொண்டு தான் படுத்திருப்பான். இன்னைக்கு இந்த இடம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு, நாளைக்கு ஆடுகளை எங்கே கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை, ஆடுகளை எங்கே அழைத்து செல்ல வேண்டும், நாளைக்கு எங்கே தண்ணீருக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த மேய்ப்பன் முன்பதாகவே என்ன பண்ணுவான் அப்படின்னா யோசித்து பிளான் பண்ணி வைத்திருப்பான். ஆடுகள் யோசிக்குமா, ஐயோ நாளைக்கு காலையில் நம்ம எங்கே போய் சாப்பிட போகிறோம், எங்கே நமக்கு தண்ணீர் கிடைக்கும், இந்த மேய்ப்பன் எங்கே கூட்டிகிட்டு போகிறானோ.
ஆடுகள் ஒரு நாள் யோசிக்காது. ஏன்னா அதுக்கு ஐந்து அறிவுகள் தான். மேய்ப்பன் எங்கே நடத்துறானோ அது பாட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு பிரச்சனைனா நமக்கு 6 அறிவு இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. நம்ம எல்லாருக்கும் முன்பதாக செல்லுகிற தேவன் நம்முடைய மேய்ப்பன் நம்மை நேர் வழியாக நடத்துகிறார். தேவை என்ன அவருக்கு தெரியும். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவை என்ன, நீங்களும் நானும் தேவை என்று உணர்வதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும் நமக்கு தேவை என்னவென்று. அவர் சரியான நேரத்தில் சரியான வழி நம்மை நடத்துகிற தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், எனக்கு ஒரு கழுதை வேண்டும், கழுதை குட்டி வேண்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பட்டணத்துக்குள்ளே போங்க, அங்கே போன உடனே ஒரு கழுதை என்ன பண்ணிருக்கோம், கட்டி வைத்திருப்பார்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாங்கள். ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, இது இயேசு கிறிஸ்துவுக்கு இது தேவை என்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தான் கழுதை குட்டி தேவை என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதே அந்த கழுதை குட்டி அங்கே பிளான் பண்ணியிருப்பார். யோசிச்சு பாருங்க, அது எப்போவே பிறக்க வச்சிருப்பார், எப்போவே அந்த வீட்டுக்காரனுக்கு அந்த கழுதை குட்டியை கொடுத்துருப்பார். இப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து போவதற்காக எப்போவோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போவோ தேவன் அந்த கழுதை குட்டியை எங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் உங்களுக்கு இது தேவைன்னு இன்னைக்கு தான் யோசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவை. உங்களுடைய எல்லா தேவைகளையும் மன ரீதியாக, உணர்வு பூர்வமாக, சரீர ரீதியாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவர் யாருன்னா நமக்கு முன்பதாக செல்லுகிற தேவன். அவர் எல்லா தேவைகளையும் நேர்த்தியாய் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பதாக போய் என் தேவைகள் எல்லாம் சந்தித்து என்னை நேர்வழியாய் சரியாய் நீங்கள் வழி நடத்தும். நம்முடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையா, ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு தேவையாக இருந்தால் நீர் எனக்கு ஏற்ற நேரத்தில் தாரும். நான் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். பல நேரங்களில் நம்ம மனசில் நிறைய காரியங்களை யோசிப்போம், நிறைய காரியங்களே மாம்சத்தில் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், இந்த காரியங்கள் நடக்குமா, இது எப்படியாவது கை கூடி வருமா ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர் வாய்க்க பண்ணலையா உடனே விட்டுடும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது தேவைன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு எது தேவை என்று. அப்படி தானே நம்ம நிறைய தேவைகள் நினைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு இருந்தால் நல்லா இருக்கும், எல்லாருடைய தேவை அதான் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும், மெய்ப்பனுக்கு தெரியும். நமக்கு முன் செல்லுகிற தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்று. நம்ம காரியங்கள் நடக்கலையா அவர்கிட்ட விட்டுருங்க. எங்கள் தேவை என்னவென்று உங்களுக்கு தெரியும். எங்கள் தேவையை சந்தித்து எங்களை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவர். அவருடைய நேரத்தில் தேவையை சந்தித்தால் அது அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆமே. அவர் கரத்தில் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஆனால் எங்கள் தேவைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நிறைய காரியங்கள் நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை அவர் முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். திருமண காரியங்களை எப்போது நான் சொல்லுகிறது, ஒரு வயதுக்கு வரும்பொழுது நாம் திருமணம் என்று பார்க்கிறோமா? நமக்கு என்ன தேவை என்பது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் நமக்கு ஏற்ற உறவை தேவன் சரியான நேரத்தில் தருவார். அதுக்கு அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பணும். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரே நீர் எனக்கு முன் செல்லுகிற தேவன், என்னுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எங்களை எப்படி நடத்த போகிறீங்களோ அதுக்கு என்னை முழுவதுமாக தருகிறேன். நம்ம பல நேரங்கள் என்ன செய்யறோம்னா, நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று இழுத்து கொண்டே யோசித்து கொண்டே இருக்கிறோம். இல்லை, அவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவை என்பது நம்மை விட யாருக்கு நல்லா தெரியும்னா அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர்கிட்ட கொடுத்துருங்க. எங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். நீர் எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை நேர்வழியாய் நடத்து. இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் எங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறேன். எங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா மலைகளையும் ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்கி எங்களுடைய எதிர்காலத்துக்கு நேராக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தந்து எங்களை சரியாய் நடத்தும். வேகமாக செல்லுகிற நேரம் இல்லை, இன்னொரு 10 நிமிடம் இருக்கிறது. 2வது தேவன் தருகிற வாக்குத்தத்தம். முதலாவது தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்லுவார். The God who go before you. கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். 2வது தேவன் தருகிற ஆசீர்வாதம், அதே உபாகமம் 31 வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிங்க. 31:5, நான் உங்களுக்கு விதித்த
ஆமென். மூன்றாவது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடம் பண்ணதாக இரு. 5ஆம் வசனம் சொல்லி வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? ஒப்பு கொடுப்பார். யாரை? நமக்கு எதிராக இருப்பவர்களை. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பதாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியன் ராஜாக்களை ஆகிய சீகோனும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போல உங்களுக்கும் அவர் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் நிர்மூலமாக்கி உங்களை வழி நடத்துவார். அப்போ ரெண்டாவதாக தேவன் தருகிற வார்த்தையாக இதில் நேரடியாக சொல்லப்படவில்லை, ஆனால் நான் அதை நேரடியாக சற்று மாற்றி சொல்லுகிறேன். கர்த்தர் என்ன பண்ணுவாரா, எதிராக இருக்கக்கூடிய கானான் தேசத்துக்கு போவதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் தேவன் அழிப்பார் என்று சொல்லுகிறார். அழித்து உங்களை சரியாய் நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரே வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். முதலாவது சொன்ன கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிற தேவன். ரெண்டாவது இதிலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். எப்படி? நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நபர்களையும் அவர் அழித்து நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் யாத்திராகமத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லியிருக்கிறது, வேகமாக ஒரு எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் 14:14 வாசியுங்கள். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய மனதில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், மலை போல காரியங்கள், உங்களுடைய இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஆண்டவர் சொல்லுகிற அந்த பிப்ரவரி மாதத்தில் அவர் உனக்கு முன்பதாக செல்லுகிறவர் மாத்திரமல்ல, உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ணுவாரா? வாசிங்கள் 19ஆம் வசனத்திலிருந்து 19-20 வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பதாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். நல்லா கவனிங்க, அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன். இங்க ஆண்டவர் எங்க தான் போறாரு? முன்பதாக செல்லுகிறார். மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்று வழிநடத்தி கொண்டே போகிறார். ஆனால் பிரச்சனை என்று ஒன்று வருகிறது. இந்த எகிப்தில் உள்ள எல்லா ராஜாக்கள், பார்வோன் சேனையோடு பின்தொடர்ந்து வருகிறான், இந்த ஜனங்களை அழிப்பதற்காக வருகிறான். அப்பொழுது முன்பதாக சென்ற மேகஸ்தம்பம் என்ன ஆகுதா? திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இல்லை, நல்லா கவனிங்க, முன்பதாக நடந்த தேவன் இப்பொழுது என்ன பண்றாரா? ஜனங்களுக்கு பின்பதாக நடக்கிறார். ஏன் நடக்கிறார்? வாசிங்க தொடர்ந்து. அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அடுத்து வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோட ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரிட சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்களை பின்தொடர்ந்து வருகிற நிறைய காரியங்கள், நம்மை பின்தொடர்ந்து வருகிற நிறைய தேவையில்லாத சாபங்கள், தரித்திரங்கள், தேவையில்லாத பாவங்கள், நிறைய காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். நம்மை ஒட்டி கொண்டே, நம்முடைய மாம்சத்தோடு ஒட்டி கொண்டே நிறைய காரியங்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு முன் செல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அவன் முன்பதாக சென்று செய்ய வேண்டியதையும் செய்வார். அதே நேரத்தில் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நாம் போராட வேண்டாம், எகிப்தியரோடு நாம் போராட வேண்டாம். 13 வாசிக்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நீங்க எகிப்தியரோடு போராட வேண்டாம். உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய தேவையில்லாத காரியங்களோடு, தேவையில்லாத பிரச்சனைகளோடு நீங்க போராட வேண்டாம்.
கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுகிறவர், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். எகிப்தியரோடு அவர் போராடி கொள்வார், அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். எப்படி இருக்கிறாரா? நமக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறாரா, ஆனா எகிப்தியருக்கு அவர் எப்படி தெரிகிறாரா? அந்தகாரமாய் தெரிகிறாரா. எவ்வளவு அழகா ஆண்டவர் நடத்துறார் பாருங்க. ஒரே தேவன், ஒரே ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக வழிகாட்டி நடத்துகிறார். ஆனா அதே தேவன் எதிராக நிற்கிறவர்களுக்கு அந்தகாரமாய் தெரிகிறார். ஒரே தேவன் தான் வழி நடத்துகிற தேவனாகவும் நமக்கு இருப்பார். நமக்கு எதிராக வரக்கூடிய சாத்தானின் சூழ்ச்சிகளில் அந்தகாரமாய் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களை அழிக்கவும் யாரால முடியும் அப்படின்னா தேவனால முடியும். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பாவங்கள், பிரச்சனைகள், இந்த மாம்சம் நம்மை வழி நடத்துகிற காரியங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க யுத்தம் பண்ண நாட்கள்லாம் போதும். நீங்க யுத்தம் பண்ணி நீங்க சோர்ந்து போன நாட்கள் மட்டும்தான் மிச்சம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரே நாங்க போராடின நாட்கள் போதும், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க. ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வீராக. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யும். நான் சொல்லுகிறேன், நீங்க பல நாட்களை நீங்க நடக்கும் நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்க போராடி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எப்பொழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் முன்பதாகவும் செல்லுவார், உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். அவர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ போராடின நாட்கள், பச்சித்த வருஷத்தின் பலன்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது இரட்டைத்தனையாக நமக்கு திருப்பி தருவார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். நேரமாகிவிட்டது, வேகமாக செல்கிறேன். மூன்றாவதாக, அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன். இரண்டாவது, நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அதை 8வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். போதும். மூன்றாவதாக தேவன் தருகிற வாக்குத்தத்தம், அவர் முன்பதாக போகிறவர், உனக்கு பின்பதாகவும் என்று உனக்கு யுத்தம் செய்கிறவர். மூன்றாவது, அவர் உன்னோடே கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். The God be with you. The God will always be with you. அவர், அடுத்து வாசிங்க அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி, அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனத்திலையும் வாசிக்கும் சொல்லியிருக்கிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். மூன்றாவதாக தேவன் தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு முன்பதாகவும் செல்கிறவர், பின்பதாகவும் வருகிறவர், நம்மோடு கூட வருகிறவர். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆராதனை நம்ம ஆராதிக்கும் பொழுது சொன்னது போல, இந்த ஜனவரி மாதத்தில் நாம் ஆண்டவரை விட்டு போயிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாத நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை விட்டு தூரமாக போயிருக்கலாம், வழி விலகி போயிருக்கலாம், தெரிந்தே நாம் வழி விலகி போகலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்க, நாம் வழி விலகி போனாலும் அங்கேயும் நமக்கு முன்பதாக போய் என்ன பண்ணுவாராம்? காரியத்தை ஆயத்தம் பண்ணுவார். இதை நான் வாசிக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்தில் இதை யோசிக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? நம்ம எவ்வளவு தேவன் நம் மீது அன்பு உள்ளவராக இருக்கிறார். அதுதான் ஆராதித்தது போல, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடாக நான் என்ன தருவேன்? என்னையே தருகிறேன். யோனா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போ, அங்கே போய் இந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் யோனா இன்டென்ஷனலா தெரிந்தே பாவத்தை செய்கிறார். ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். இவர் எங்க போறாரு? தர்ஷீஷுக்கு போறார். தர்ஷீஷு போவதுக்கு கப்பல்லாம் ஏறியாச்சு. கப்பல் ஏறினாங்க, என்ன நடக்குது? கடல் கொந்தளிக்கிறது, காற்றும் கடலும் அடிக்கிறது. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் வருவது நான் தான் என்று யோனாக்கு நல்லா தெரியும். ஆனாலும் மனது கடினம், அப்படியே சொல்லுகிறார். பல நேரங்களில் நாம் செய்கிறது தவறு என்று தெரிந்தும் மன கடினத்தினால் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை படகு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த 2020 ஆண்டவர் சொன்னார், உங்கள் வாழ்க்கை படகுல நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. மன கடினத்தோடு நாம் இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம படகுல வரமாட்டார். நம்முடைய குடும்பத்தின் படகுல ஆண்டவர் வரமாட்டார். இந்த மன கடினத்தோடு யோனா செல்லுகிறான். ஆனால் பாருங்க, இவன் தர்ஷீசுக்கு தான் போவான், நினிவேக்கு போக மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு தர்ஷீசுக்கு இவன் கப்பல் ஏறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே போய் எதை ஆயத்தம் பண்ணிட்டாரு? மீன் ஆயத்தம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் சண்டே கிளாஸ் கதை சொல்லி கொடுக்கணும் போலயே. அங்கே மீன் ஆயத்தம் பண்ணிட்டார். அங்கே கடல் கொந்தளிக்கும், இவன் தான் தவறு செய்தவன் தெரியும். அவனை தூக்கி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு செகண்ட் கூட அவங்க யாரும் யோசிக்கல, ஐயோ இவன் கடலில் போட்டால் என்ன ஆகும், எல்லாருக்கும் தன் உயிர் தப்பிச்சா போதும், தூக்கி உள்ளே போடுன்னு என்ன பண்ணிட்டாங்க? யோனாவை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆண்டவர் தந்த தண்டனை கிடையாது, மீனின் வயிறு. அது என்னது அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு தந்த செகண்ட் சான்ஸ், ஆண்டவனுக்கு தந்த இன்னொரு வாய்ப்பு. ஆல்ரெடி ஆண்டவர் சொன்னார், நினைவேக்கு போனேன், கேட்கல, அவன் தர்ஷீஷை பார்த்து போனான். ஆண்டவர் எங்கள் மீனை ஆயத்தப்படுத்தினார். நமக்கு முன்பதாக செல்லுகிற தேவன் நாம் தவறி போகும் பொழுதும் அவர் மீண்டும் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வாய்ப்பை தருகிறார். மீனின் வயிற்றை ஆயத்தம் பண்ணுகிறார். மீன் சரியாக இவனை தூக்கி போடுறதுக்கும் மீன் அவனை கேட்ச் பண்ணுறதுக்கும் சரியாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும். ஒரு செகண்ட் மிஸ் ஆகிருந்தால் கூட அவன் மீனுக்குள்ளே போயிருக்க முடியாது. அப்போ எவ்வளவு துல்லியமாக ஆண்டவர் செயல்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் விட்டுருவாரா என்ன? ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவாருன்னா காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருக்கிறான். 3 நாட்கள் இருந்து அப்பந்தான் உணர்கிறான். தன் பிழையை உணர்கிறவன் யார்? யோனா உணர்கிறான். நான் செய்தது என்னது? தவறு. நான் ஆண்டவர் காட்டின வழியில் போகாமல், எனக்கு முன் சென்ற தேவன் நடத்தின பாதையில் போகாமல் நான் என்ன பண்ணேன்? தவறான பாதையில் போனேன். நினிவேக்கு போக வேண்டிய நான் தர்ஷீஷை பார்த்து போனேன். ஆனால் ஆண்டவர் என் மீது எவ்வளவு அன்புள்ளவர். நான் இதோடு என் வாழ்க்கை முடிந்தது. கண்டிப்பாக கடலை தூக்கி போடும்போது எவ்வளோ நினைச்சிருப்பாரு, நான் ஆண்டவர் கீழ்ப்படியலை, ஆண்டவர் இதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டார், உதவி செய்ய மாட்டார். அப்படி தானே? ஆண்டவர் நினைவேக்கு போன்னு சொன்னார், இவர் தர்ஷீஷை பார்த்து போகிறாரு. இதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கே நமக்கு என்ன கிடையாது, கூச்சமாக தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னதே கேட்கல, இதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர்கிட்ட போய் உதவி செய்யுங்கன்னு கேட்கறது? யோனா நினைச்சிருப்பான் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று நினைத்திருப்பான். ஆனால் யோனாவுக்கு இதோடு வாழ்க்கை முடிந்தது, இந்த பாவத்திலேயே, இந்த பிரச்சனையிலேயே, தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்திலே வாழ்க்கை முடிந்தது என்று யோனா நினைத்திருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை குடித்து வைத்த இந்த திட்டம் வேறு. அவனை கடலில் தூக்கி போடுற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், புஸ்டாப்பை கம்மாவை ஆண்டர் மாற்ற, உன் வாழ்க்கை முடியலை, மீண்டுமாக உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், மீண்டுமாக உனக்கு ஒரு வாய்ப்பை தரேன், மீண்டும் நீ முன்னோக்கி செல்றதுக்கு நான் நடத்துகிற பாதையில் செல்றதுக்கு உனக்கு வழி காட்டுகிறேன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நமக்கு மீண்டுமாக வாய்ப்பை தருகிறார். ஆண்டவரத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டில் வந்திருக்கிறோம். அப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நாம் அவருக்கு பிரியமாக இருந்தாலும் சரி, அவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம போனாலும் சரி, அவர் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. The God of second chance, the God of new beginnings. மீண்டும் புதிய துவக்கத்தை தருவதற்கு உங்க குடும்ப ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். இதுக்கு மேல இவர் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்க மனைவி சொல்லலாம், கணவன் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம். ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறவர் அல்ல. அவர் மீண்டும் மீண்டும் அவருடைய அன்பை மட்டுமே நமக்கு கொடுத்து நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் கரத்தினால் நம்மை இழுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாதத்தில் எனக்கு முன்பதாக செல்லுகிற தேவன் நீர், எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீர். நான் எதுவும் செய்ய போகிறதில்ல, நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யுங்க. நான் போராடுகிற போராட்டங்கள், நான் விடுகிற கண்ணீர், ஆண்டவரத்தை சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் செய்யாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா இடங்களிலும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னா, நாம் சும்மா இருக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறார். நான் எதையாவது செஞ்சுட்டு ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டேன் இல்லை. நீங்கள் கையையும் காலையும் முக்கியமாக வாயையும் வச்சுட்டு சும்மா இருந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் நமக்காக எதையும் செய்ய வேண்டாம். அதுக்காக இதில் 2 விஷயம் இருக்குது. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் நாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தத்தை தருவார் என்று சொன்னால் ஆண்டவருடைய பங்கு இருக்குது, நம்முடைய பங்கு இருக்குது. அதில் நாம் செய்ய வேண்டியது செய்யணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அது வேறு.
ஆனால் இங்கே நான் சொல்லுவது, உங்களுக்காக நீங்கள் போராட வேண்டாம். அதில் நான் சொல்றேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். போராட்டத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்களும் யுத்தம் பண்ணிட்டு கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்னு எதிர்பார்க்க கூடாது. நாம் சும்மா இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் எதிராக நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சரியாய் நடக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும், இது நேர்மையாக நடக்கலை, இது உண்மை அல்ல, எனக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு எதிராக என்னுடைய வாழ்க்கை என்ன நடக்குது நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு எதிராக பேசுகிற நாவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்னை ஏமாற்றுகள் யார் யார் எனக்கு என்னென்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நீர் எனக்காக யுத்தம் செய்வீராக. வசனம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் சகாயரா? அவரே சகாயர். நம்ம ஆண்டவர் விட்டு விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார். அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். பல நேரங்களில் உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்களினால் எதுவுமே உங்களால் செய்ய முடியலையா? கவலையே படாதீங்க. எதுவுமே செய்ய முடியல, என்ன செஞ்சதுலேருந்து வெளியே வருது, என்ன செஞ்ச அந்த காரியத்தை செய்வது, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வசனத்தை பிடித்து கொண்டு அவர் சமூகத்தில் மாத்திரம் காத்திருங்க. அவர் முன்பதாக செல்லுவார், அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களோடு கூட வருவார். யோனாவுக்கு திரும்ப வாய்ப்பை தந்த அதே தேவன் நமக்கு வாய்ப்பை தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பரிசுத்தமாய் வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிற நேரமாகிவிட்டது. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திடமே அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே இதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மோசே சொல்லுவதெல்லாம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்னா தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் பலங்கொண்டு திடமனதாக இருப்போம், நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நம்ம எல்லாரும் இருக்க இடங்கள்ல ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் எளிமை இருக்கும்படியாக கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் இருக்க இடங்கள் எளிமை இருப்போம். மற்ற எல்லாரும் அப்படி உட்கார்ந்த இடத்துலையே, மற்ற எல்லாரும் அப்படி உட்கார்ந்த இடத்துல இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக திருவிருந்துக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, நீர் எனக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதுவரை சரியாக இல்லாமல் இருக்கலாம். யோனாவை போல ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். த காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். ஆண்டவத்தில் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் எளிமை நிற்போம். ஆண்டவரே, இதுவரை நான் சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. அன்றைக்கு யோனாவுக்கு மீனை ஆயத்தம் பண்ணினவர் இன்றைக்கு இந்த ஆராதனை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை தருகிறேன் அப்பா, நீர் நடத்துகிற பாதையில் நடப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. எளிமை இருக்கிற எல்லாரும், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் ஆண்டவரத்தில் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் உங்கள் சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்கு முன்பதாக செல்லுகிற தேவன். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக செல்லுகிற தேவன், எனக்கு முன்பதாக சென்று என்னை நீதியின் பாதையிலே என்னை நடத்துங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் என்னை வழி நடத்தும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எனக்கு முன்பதாக செல்லுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும். நீர் எங்களுக்கு யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீர்ப்பா. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் பாதம் பணிந்தேன் என்னால் துதியே உம்மை
பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக செல்லுகிற மேகம் என்னை நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென்.